ஹலோ எவ்ரிவன். இந்த தீத்து நிருபம் வந்து பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு எழுதின கடிதம் தான் இந்த தீத்து நிருபம். தீத்து பவுலோடு இணைந்து ஊழியம் செய்த ஒரு வாலிபன். கிரேத்தா தீவிலே பவுல் ஊழியம் செய்தார். அவரை தொடர்ந்து தீத்துவை அந்த இடத்திலே ஊழியம் செய்யும்படியாக பவுல் நியமித்தார். யூதர் அல்லாத மக்களுக்கு இவர் வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். கிரேத்தா தீவில் உள்ள மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஆன்மீக வெளிச்சம் குறைவுபட்டிருக்கிறது அப்படின்ட்டு பவுல் அறிந்த போது அவர்கள் எப்படியெல்லாம் அவர்களை நடத்த வேண்டும், என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தீத்துவுக்கு அவர் கடிதம் மூலமாக தெரியப்படுத்துவார். இதில் வந்து எப்படி சாட்சியுள்ள கனி கொடுக்கும் வாழ்க்கை வாழ்வது, எப்படி திருச்சபை புனிதமாய் காத்துக்கொள்வது, நல்ல செயல்களை செய்வதின் தேவை என்ன, திருச்சபை தலைவர்களை எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும், திருச்சபையை கட்டுக்கோப்பாய் வழி நடத்துவது எப்படி அப்படின்றத பற்றியும் இந்த நிருபத்திலே சொல்லியிருப்பார். அதை மாதிரி திருச்சபை தலைவர்கள் எவ்வாறு இருக்க வேண்டும், அவங்க எல்லாருடைய நன்மதிப்பையும் பெற்றவர்களாக இருக்க வேண்டும், அவங்க அகந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அவங்க பாலியல் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கணும், முற்கோபம் உள்ளவங்களாக இருக்கக்கூடாது, குடிவெறி, வன்முறை, முற்கோபம் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு அவங்கள விலக்கி இருக்கணும். அப்படியாக திருச்சபை தலைவர்கள் ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழணும் அப்படின்ட்டு அவர் வந்து இந்த கடிதத்திலே குறிப்பிட்டிருப்பார். அது மாதிரி விருந்தோம்பல், நன்மையில் நாட்டம், தன்னடக்கம், அர்ப்பணிப்பு போன்ற குணங்கள் இருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருப்பார். வயது முதிர்ந்தவர்கள் சரியான பாதையில் நடந்தால்தான் வயதில் குறைந்தவர்களும் அவர்களை பார்த்து சரியான பாதையிலே நடப்பார்கள் அப்படின்னும் குறிப்பிட்டிருப்பார். போதனையை கேட்டல்ல, நடத்தையை பார்த்து தான் மற்றவர்களும் தங்களை சரி செய்து கொள்வார்கள் அப்படின்ட்டு அவர் வந்து அறிவுரை கூறியிருப்பார். சிற்றின்பங்களை வெறுத்து கடவுளுடைய அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்றத குறிப்பிட்டிருப்பார். இன்னும் இந்த சிற்றின்பத்திலே இருக்கிற தீய வழியிலே செல்லுகிறவர்களை பழிந்துரைக்க வேண்டாம், அவர்களை நல்வழிப்படுத்தும் காரியங்களிலே நாம் ஈடுபடணும். ஏன்னா ஒரு காலத்தில் நாமும் தீய வழியிலே செல்கிறவர்களாக தான் இருந்தோம். கடவுளுடைய இரக்கத்தின்படி கர்த்தர் நம்மளை மீட்டெடுத்தார், அவர்களையும் கர்த்தர் மீட்டெடுப்பார் அப்படின்னு அறிவுரை கூறியிருப்பார். இந்த தீத்து நிருபம் வந்து ஒரு நடத்தைக்கான கையேடு அப்படின்னும் குறிப்பிடலாம். எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், சபை தலைவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எவ்வாறு மற்றவர்களை வழி நடத்த வேண்டும், எப்படி சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் அப்படின்றத குறித்து இந்த தீத்து நிருபத்திலே பவுல் அப்போஸ்தலன் தீத்துவுக்கு அறிவுரை கூறியிருப்பார். இது நமக்கு அதிக பயனுள்ளதாக இருக்கிறது.